சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவள்ளுவர் சொன்னார். அப்ப இதுக்கு முன்னாடி அவங்க ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கலையா? சொல்லுங்க. ஆண்டவருக்கு முன்னாடி அவங்க ஊழியத்துக்கு அழைச்சாரா? அழைச்சார். ஊழியம் செய்தாங்களா? எங்க செய்தாங்க? சபையில செய்தாங்க. ஆனா அவங்க பர்பஸா ஆண்டவர் எதற்கென்று அழைத்தாரோ அந்த வேலை வருவரையிலும் அவங்க காத்திருந்து ஜெபிக்கிறாங்க. இயேசு ஏன் 30 வயசுல ஊழியத்துக்கு வந்தார்? ஆண்டவருக்கு ஊழிய அழைப்பு எப்ப வந்துருச்சு? அவர் பிறக்கும் போதே அவருக்கு ஊழிய அழைப்பு வந்துருச்சு. அவர் பிறந்ததே ஊழியத்துக்கு தானே. ஆனா அவர் எவ்வளவு வயசு வரை காத்திருந்தார்? 30 வயசு வரை காத்திருந்தார். ஏன் காத்திருந்தார்? அதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது. அது சொல்றதுக்கு இந்த நேரம் பத்தாது. ஆனால் அந்த வேலை வருவரையிலும் இயேசு என்ன செய்றாரு? காத்திருக்கிறார். அவர் 30 வயசுல தான் ஊழியம் ஆரம்பிக்கணும் பிதாவின் சித்தமா இருந்தால் அவர் என்ன செய்றாரு? அந்த வேலை வருவதற்காக என்ன செய்றாரு? காத்திருக்கிறார். இங்க உட்கார்ந்து எல்லாரையும் பார்த்து நான் சொல்றேன், நம்மை ஆஸ்வதிக்கப்படுவதற்கு சில வேலைகளை சில நேரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு இடத்தை வாங்கணும்னா அதுக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த வீட்டை கட்டணும்னா அதுக்கு ஒரு வேலையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். சத்தமா சொல்லுங்க பாபா. ஆமென். சில ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். அது அந்த வேலையில் நமக்கு என்ன செய்ய வெளிப்படும்? அந்த ஆசீர்வாதம் வெளிப்படும். ஆண்டவர் தருவார். விசுவாசம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அப்படின்றதுக்காக ஜெபம் இல்லாம, உபவாசம் இல்லாம, ஆராதனை இல்லாம நான் பாட்டுக்கு வழியில நான் போயிட்டே இருப்பேன், அது வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்க கூடாது. ஆமென். உனக்கு கொடுக்கப்பட்டதை, உனக்கு முன்குறிக்கப்பட்டதை ஆமென் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணது கண் காணவும் இல்லை, காதால் கேட்டதும் இல்லை, இருதயத்துல உணர்ந்ததும் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கண்ணு காணாததை, காதால் கேட்காத ஆசீர்வாதங்களை தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பது 100% உண்மை. அது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அது கிடைக்கும் என்பதற்காக நான் ஜெபம் பண்ண மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன், உபவாசிக்க மாட்டேன், சபை கூடி வர மாட்டேன், நான் முதல் வாரம் வந்தா அடுத்து கடைசி வாரம் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி உன் வழியிலே நீ போனா அந்த ஆசீர்வாதம், அந்த தரிசனம், அந்த காரியம் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனா கையில அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. அந்த ஆசீர்வாதத்தை கையில எடுக்கணும், அதை ருசிக்கணும் அப்படின்னா அவளும் மரணபாவுக்கு அழைப்பு இருந்தது. சபையில தான் ஊழியம் செய்தாங்க அப்படின்றதுக்காக அதுல அவ திருப்தி அடையல. அவளுக்கு ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு விசன் இருந்தது. கர்த்தர் என்னை அழைத்தது இதுக்கல்ல, இதை காட்டிலும் பெரிய ஊழியர்களை செய்ய வேண்டும் என்று தேவ சமூகத்தில் தரித்திருந்து காத்திருந்து உபவாசித்து காத்திருந்து ஜெபித்த போது ஆவியானவர் சொல்லுகிறார், நான் அழைத்த ஊழியத்துக்காக பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள் என்று கர்த்தர் சொன்ன பின்னாடி கிளம்பி போறாங்க. அற்புதம் நடக்குது. நடந்துச்சா பாருங்க அடுத்த வசனத்துல. அப்படியே அவர்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி அவள் மேல் கைகளை வைத்து அவளை அனுப்பினார்கள். ஊழியத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. உடனே அவங்க